நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டோர் கம்ப்ளீட்டாக என்னோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர். இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணேன், ஏன் இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை இந்த டிசைனில் கிரியேட் பண்ணேன் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜர்னி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இந்த சேனல். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல்னு எடுத்துட்டாலே ஒரு சின்ன ஐடியாலஜி கொடுக்க போனால், நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுவோம். அது எனி ப்ராடக்டாக இருக்கட்டும், அந்த ப்ராடக்ட்டை நம்ம சோர்ஸ் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு அழகான ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணுவோம். அங்கே நம்ம கொஞ்சம் ஹையராக மார்ஜின் வச்சு சேல் பண்ணும் போது நடுவில் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் தான் நம்மளோட ப்ராஃபிட்டாக இருக்கும் இந்த ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே. ஸோ இதில் மெயினாக ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோர். எந்த ஒரு ஸ்டோர் ரொம்ப பார்க்க ப்ரொஃபஷனல் லுக்கிங்காக இருக்கோ அதோட சேல்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லலாம். எப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கோ அதே சமயத்தில் அதோட ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோரும் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ சேல்ஸ்ன்றது ஆப்வியஸாக நடக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டோரை நான் எப்படி கிரியேட் பண்ணேன், நீங்கள் என்னென்ன டைப்ஸில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். 2 வேஸ் ஆஃப் ஸ்டோர்ஸில் கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வே ஆஃப் ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் கிட்ட நீங்கள் பே பண்ணி மந்த்லி பே பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் டிசைன்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்களே உங்களோட ஓன் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ரெடியாக இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா wix.com அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஷாப்பிஃபையோட ப்ரைஸிங் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா, பேசிக்காக இருக்க ப்ரைஸிங் 2000 per month அப்படின்ற இருக்கும். செகண்ட் மீடியம் லெவல்னு பார்த்தீங்கன்னா 5000 per monthன்னு இருக்கும். தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 per month அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2000 per month அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணாலே 1 மந்த்துக்கு கிட்டத்தட்ட 24,000 rupees அப்படின்றது வரும். இதில் நம்மளுக்கு எல்லாருமே கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. அவங்க கொடுக்குற ரொம்ப மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸ், வெறும் ஒரு 5 to 10 அப்படின்ற ஒரு மினிமலிஸ்டிக்கான ரேஞ்சில் இருக்க டிசைன்ஸ் மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் இந்த 2000 per month போது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் உங்களால் ஆட் பண்ண முடியாது. உங்களுக்கு அப்கிரேட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு லூப் ஹோலை கிரியேட் பண்ணும். அப்போ தானே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு 5,000 per monthக்குன்றது ஷிஃப்ட் ஆவீங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் 2000 per month இல்லை 5,000 per month அப்படின்னு போகும்போது நிறைய கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் ஒரு சில டிசைன்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து ப்ரீமியம் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி கேட்கும். ஸோ எப்பயுமே ஒரு டிசைன்ஸ் லெவலில் அவங்க கன்ஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களை அப்கிரேட் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மினிமமாக per monthக்கு 5,000 இருந்தால் நீங்கள் வந்து ஷாப்பிஃபை இல்லை விக்ஸில் மட்டும் இதே ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டால் விக்ஸ்லேயும் இதே ப்ராப்ளம் தான் இருக்குது. அவங்க ப்ரீமியம், நார்மல், பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிளான் வச்சு ரொம்ப கம்மியான ரேஞ்சுக்கு கொடுத்து உங்களை அப்கிரேட் பண்ண வைக்கிறது அவங்களோட மோட்டோவே. ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு ஷாப்பிஃபையும் விக்ஸும் ஒரு ஒன் ஆஃப் தி வேஸ். நீங்கள் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதுக்குள்ளே போகலாம். செகண்ட் வேஸை இப்போ நம்ம பார்ப்போம். செகண்ட், நான் என்னோட ஸ்டோரை கிரியேட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எப்படி என்ன வே கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறது முன்னாடி, இந்த ஸ்டோருக்குள்ளே நான் கிட்டத்தட்ட 9 ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட அந்த டிசைன்ஸை உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரோட பேர் பார்த்தீங்கன்னா productszonestore.com. ஸோ இந்த productszonestore.com தான் நான் வந்து என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணேன். இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு லைன் கூட கோடிங் நாலேஜ் தேவையில்லை. கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ஸ்டோரை கிரியேட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோராக கிரியேட் பண்ணதுக்கான ரீசன்ஸ், அதை எப்படி நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யார் வேணால் கோடிங் நாலேஜ் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோர்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸ்டோர் மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு இன்டீரியர் டிசைனிங், ஒரு எந்த டைப் ஆஃப் வெப்சைட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட்ஸை கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் மினிமலிஸ்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலஜிக்குள்ளே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஸ்டோரை நீங்களே கிரியேட் பண்ணும்போது அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற 1 or 2% தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க 1 yearக்கு அப்படின்னு வரும்போது எவ்வளோ கம்மியாகும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோர்ஸை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் போது நோ கோட் வெப்சைட் கிரியேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் more than 2,000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் பேட்சில். என்னோட செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்போ கிராண்ட் லான்ச் வந்துட்டுருக்கு. ஸோ அதோட வெயிட்டிங் லிஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கோடிங் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த லிங்கை செக் அவுட் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். more than 2,000+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணதுனாலையும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனாலையும் நான் வந்து இந்த கோர்ஸை ரொம்ப எலாபரேட் பண்ணி பெஸ்ட் அவுட்டாக பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ண போங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டோரை நீங்களே கிரியேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்னோட ஸ்டோரை டீட்டெயில்டாக நான் உங்ககிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டோட காமிக்கிறேன். அதுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டோர் தான் என்னோட ட்ராப் ஷிப்பிங்கோட ஸ்டோர். ஸோ இப்போ இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண ஸ்டோர் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 9 ப்ராடக்ட்ஸ் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் டெஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காக ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்சை என்னோட வீடியோவில், விச் மீன்ஸ் என்னோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிசைனை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷாப் நோ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ ரீடைரக்ட் பண்ண உடனே நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸ் கார்னர் அப்படின்றத நான் வந்து பை பண்ணணும்னா பை நோன்னு கிளிக் கொடுப்பேன். ஸோ இது வந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த பேஜில் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வித் வீடியோவோட நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோலாம் வந்து நான் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து கேதர் பண்ணும்போது எப்படி நான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்தேன், எந்த இடத்துல வந்து எடுத்தேன் அப்படின்றது எல்லாமே நான் வந்து என்னோட சேலஞ்ச் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் எந்த வீடியோவில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை வந்து லேப்டாப்லேயே நான் பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இதை வந்து மொபைல் வீடியோ பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப கம்பேட்டபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து அபவுட் தி ஐட்டம் பற்றி நான் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். அதே சமயத்தில் டாப் ரிவ்யூஸ் அவங்க கொடுத்த ரிவ்யூஸை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், என்னோட காண்டாக்ட் இன்ஃபோ கொடுத்துருக்கேன். ஸோ info@productzonestore.com அப்படின்ற .com கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே டீசெண்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்டோரை நான் வந்து இன்ஸ்பெக்ட் கொடுத்தா இது வந்து மொபைலுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மொபைல் ஃப்ரெண்ட்லியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மொபைலும் எல்லா டைப் ஆஃப் மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஒரு டைம் நம்ம இந்த ஸ்டோரை கிரியேட் பண்ணும்போது, இந்த கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் முக்கியமான விஷயம் பேமெண்ட் பே. இப்போ வந்து நான் பை நவ் அப்படின்றது கொடுக்குறேன்னா இது வந்து கரெக்டாக பேமெண்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகே, இது எங்க ரீடைரக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மோஜோ. இப்போ எப்படி இந்த பேஜ் வருதுன்னா இன்ஸ்டா மோஜோ அப்படின்ற பேஜ் மூலமா வருது. இன்ஸ்டா மோஜோல நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து நான் வந்து இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நானே வந்து பில்ட் பண்ணதுனால என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. இதை நான் எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே என்னோட கோர்ஸ்க்குள்ள டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். பட் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கொடுக்கணும்னா ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோருக்கு நீங்கள் பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டா மோஜோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஷாப்பிஃபைல செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஷாப்பிஃபைல எனக்கு மோஸ்ட் ப்ராப்ளி செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு சில ரிஜிஸ்டர்டு வச்சிருப்பாங்க. இது ரொம்ப அது வந்து ட்ராப் ஷிப்பிங்கில் ஒரு சிலது செட் ஆகாது. அதில் வந்து இந்த பேமெண்ட் கேட்வே செட் ஆகுது. அதுக்குன்னு ஒரு சில பேமெண்ட் கேட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் இன்டர்நெட்டில். பட் ஓனாக நீங்கள் வந்து உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை கிரியேட் பண்ணும்போது நான் எப்படி கிரியேட் பண்ணணும், ப்ளஸ் அதை எப்படி பேமெண்ட் கேட்வேயோட இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலான வீடியோஸ் எல்லாமே என்னோட கோர்ஸ்க்குள்ள இருக்கும். பட் உங்களுக்கு இப்போ ஒரு ஓவரால் ஐடியா கொடுக்கும்போது இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்த்தாச்சு. இன்னொரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோம், நம்ம வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணலாம். ஸோ இது மெனூஸில் நிறைய மெனூஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேஞ்சிங் லேம்ப்ஸ், அப்புறம் 5-in-1 கிளீனிங் கிட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் நான் இதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணல. பட் நான் இதோட ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டைம் இந்த ஸ்டோர் கிரியேட் பண்ணும்போது அன்லிமிட்டட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சேலஞ்ச் நான் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் தான் நான் கிரியேட் பண்ணேன். பட் ஆனால் இப்போ எல்லா சேலஞ்சஸ் வீடியோஸும் ட்ரை பண்ணி எது ஒர்க் அவுட் ஆகுதுன்ற ரேஞ்சில் இப்போ ஒரு 9 ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ட்ரை அவுட் பண்ணி சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து இதை எப்படி அட்டாச் பண்ணேன், இதை நான் எப்படி சூஸ் பண்ணேன், என்ன ப்ராடக்ட் இது அப்படின்ற டீட்டெயிலாக நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம செக் அவுட் பண்ணி பார்த்தோம்னா பை நவுன்னு கொடுக்குறேன். இதுவும் ரீடைரக்ட் ஆகும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கூட. ஸோ இந்த டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் டிசைன்றது ஒரு கிரேடியன்டான கலர். இந்த கிரேடியன்ட் கலர்ஸ் போது இது ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோர் மாதிரி இருக்கு. இதுக்கு நீங்கள் சொல்லுங்க, உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த ஸ்டோரை பார்த்தா ப்ரொஃபஷனல் லுக்கிங் ஸ்டோர் மாதிரி இருக்கா, நீங்கள் வந்து இது கண்டிப்பாக இந்த ஸ்டோர்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கொண்டு வர மாதிரி இருந்தாலே உங்களோட வெப்சைட் வந்து சூப்பராக இருக்கு, பீப்பிள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோட்டிங் டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளோட்டிங் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயங்கள். இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம கோர்ஸ்ல இருக்கும். ஆப்வியஸ்லி நீங்கள் பார்க்கும்போது எனி டைப் ஆஃப் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் கிரியேட்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட சொல்லி தந்துப்பேன் டீட்டெயிலாக. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட், இந்த ஸ்டோர் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸ் இல்லாட்டி ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து என்னோட வெயிட்டிங் லிஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வரும்போது உங்களுக்கு இன்டிமேட் ஆகும். இப்போ நாங்கள் ரீசெண்டாக எடுக்க போகிற பேட்சும் வெயிட்டிங் லிஸ்ட் அங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை என்னோட ஃபஸ்ட் பேட்சில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட கோர்ஸை லேர்ன் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட கோடிங் நாலேஜ் இல்லாமல் ஓன் வெப்சைட்ஸை ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர்ஸை வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட் டிசைன்ஸ்லாம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா டிசைன்ஸுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ், ஸ்டோர்ஸ், இது எல்லாமே நீங்களும் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் இப்போ என்னோட ஸ்டோர்ஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு சேலஞ்சாக கிரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸ். எப்படி நான் வந்து அந்த ப்ராடக்ட் மெத்தட்ஸை சூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்ற எல்லா மெத்தட்ஸுமே நான் வந்து சேலஞ்சஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேலஞ்ச் வீடியோஸை நீங்கள் இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.